கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரொம்ப ஃபேமஸான ரெசிபி தான் உளுந்தஞ்சோறு. உளுந்துக்கு பதிலாக சிறுபயிரும் போட்டு பண்ணுவாங்க. எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாமா? 2 கப் அரிசி, 1.5 கப்பு சிறுபயிறு, 3/4 கப்பு பச்சரிசி, 1 ஸ்பூன் வெந்தயம், 10லேருந்து 12 வரைக்கும் வெள்ளை பூண்டு, இவ்வளத்தையும் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். 10 கப்பு தண்ணி விட்டு 1 ஸ்பூன் உப்பு போட்டு குக்கரில் வச்சு 4 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுங்க. சிறுபயிருக்கு பதிலாக உளுந்து போட்டு பண்ணாலும் சேம் ப்ராசஸ் தான். இது 7லேருந்து 9 பேர் வரைக்கும் சாப்பிட்ற குவான்டிட்டி. இப்போ இதில் ஒரு பெரிய தேங்காவில் நேர் பாதியை திருவி போட்டு 1 ஸ்பூன் சுக்கு பொடியை போட்டால் சிறுபயிறு சோறு ரெடிங்க. இதுலேயே 10 கப்புக்கு பதிலாக 14 கப்பு தண்ணி விட்டோம்னா நல்லா குழைவாக கஞ்சி மாதிரி கிடைக்கும். அதுதான் அடிபொலியாக இருக்கும். இன்னுமே இதுக்கு சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா மட்டன் கறி, சிக்கன் கறி, துவையல், மீன் கறி, கருவாட்டு குழம்புலாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மோஸ்ட்லி எல்லா வீட்லேயும் சண்டே ஆனால் ஒன்றில் உளுந்தங்கஞ்சி, உளுந்தஞ்சோறாக இருக்கும், அல்லனா சிறுபயிறு கஞ்சி, சிறுபயிறு சோறாக இருக்கும், அல்லனா பூரியாக இருக்கும். இதிலேயே பார்த்தீங்கன்னா கஞ்சிக்கு மேலே முருங்கை இலை தூவி போடுவாங்க.